சொல்ற உனக்கு சுகம் கொடுக்குற வல்லம் இல்லை, பேயோட்டுற வல்லம் என்ன? நான் கேட்டேன், இயேசு என்ன ஊழியம் செஞ்சார்? இயேசு பேயோட்டலையா? இயேசு பிரசங்கம் பண்ணலையா? போதக ஊழியம் இல்லையா? 5 ஊழியங்களும் செஞ்சவர் தானே. அப்புறம் ஆவியானவர் எனக்குள்ள வரப்ப நாளை வச்சுட்டா வருவாரு. அப்ப நமக்குள்ள இருக்குல்ல, என்னதான் நீ கட்டடத்தை இடிச்சாலும் எத்தனை நாள் போரும்? அது மனுஷனுடைய ஆவியை ஒரு நாள் அவன் ஒடுக்க முடியாது. எரேமியா அதுக்கு தான் பயந்தான். அவன் உண்மையை எடுத்து சொன்னான். ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத. இன்னைக்கு ஜனங்களுக்கு பயப்படுறோம். நான் ஊழியக்காரர்கள் மத்தியில் பேசிட்டு இருக்கேங்கிறேன். அந்த நடுக்கம் உண்டு, ஆனா அதே தைரியமும் இருக்கு. ஏன்னு கேட்டா அப்போஸ்தலர் 4:30 சொல்லுது, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை முழு தைரியமாய் நான் பேசும்படி எனக்கு அனுகிரகம் செய்தருட. அப்ப ஊழியக்காரன் இன்னைக்கு பேசுறது முழு தைரியமா இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குது. இங்க வர்றதுக்கு எத்தனை பேர் கட்டட பில்டிங் ஓனரே என்கிட்ட கேட்டாரு, இங்க வந்துட்டா திடீர்னு பிரச்சனை வந்தா? வராது. இங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆவியானவர் நடத்திட்டாரே. ஆவியானவர் அங்க இருக்கிற இடங்களுக்கு 10ல இத்தனைக்கும் இதை விட கொஞ்சம் சின்னதுதான், ஆனா 3 கடைக்கு எங்களுக்கு 10ல. அப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஜெபம் பண்றேன். ஆண்டவர் எனக்கு கூட்டிட்டு போற ஆவியில எங்க கூட்டிட்டு போற? நீங்க நம்பினா நம்பலாம், சரி, கர்த்தர் பெரிய ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டி மேல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, என்னை கூட்டிட்டு போறார். என் மனசுல சொல்றாரு பெரிய ஆஸ்பத்திரி அப்படிங்கிறார். நாங்க இதே பேரல் கட்ல இருக்கோம், அந்த பக்கம் பெரிய ஆஸ்பத்திரிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க இப்படி போகும்போது பாருங்க, அந்த கார்னர்ல ஹாப்பி லேண்டுன்னு ஒரு டீ கடை இருக்கும், சிவப்பு போர்டு போட்டு. நான் அதை அந்த ஹாப்பி லேண்டை காட்டுறாரு. எனக்கு திருப்பூர்ல ஒன்றும் தெரியாது. ஹாப்பி லேண்ட் நான் படிக்கிறேன். சரி, ரைட்ல திரும்புறாரு. திரும்பினோடனே நேரம் வந்து அந்த கல்யாணத்திற்கு இந்த ஓலை தொங்குற மாதிரி தொங்குது எல்லாம். நான் சொல்றேன், கல்யாண மண்டபமா அப்படிங்கிறேன். ஆங்கிறாரு. கோயிலாங்கிறேன். ஆங்கிறாரு. என்ன 2க்கும் ஓங்கிறாரு அப்படின்ட்டு விட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. சார், நான் அடுத்த நாள் எங்கேயாவது நம்ம அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஒரு இடம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வரேன். எனக்கு ஆண்டவர் பெரிய ஆஸ்பத்திரி காட்டினார். இந்த ஜிஹெச்சுக்கு வந்துட்டேன். இப்படியே போச்சுன்னார். நேராக வரேன், பார்க்குறேன் ஹாப்பி லேண்டு சிவப்பு போர்டு. இது என்னது ஹாப்பி லேண்டு? இதை தான் நான் காமிச்சாருன்னு. அப்போ ரைட்டில் திரும்ப சொன்னார். ரைட்டில் திரும்பிட்டே வரேன் சார். அங்கே விசேஷத்துக்கு அந்த கோயிலில் ஓலை போட்டுருந்தது. ஓலை போட்டா நான் இல்லையே, நான் கல்யாண மண்டபமா கேட்டேன். ஆமாண்ணாரே அப்படின்னு. பக்கத்தில் பார்க்குற ஒரு கல்யாண போர்டு வேறு, கலைஞர் மண்டபத்தில். அங்கே கல்யாண மண்டபம் உள்ளுக்குள்ளே இருக்கு. 2மே காமிச்சிட்டார்ல. எதுதான் அப்படி பார்க்குறேன், இங்கே வாடகைக்கு விடப்படும் போட்டிருந்தது. முதல் கோயில் கேட்டால் அந்தம்மா நாங்கள் கிறிஸ்தவர்களுக்கு விடுவதில்லை, நாங்கள் அப்போ கொடுத்துருவேன் அப்படின்ட்டு போயிட்டேன். திருப்பி ஃபோன் வந்துச்சு, வாங்கலேன்ட்டாங்க. கர்த்தருடைய மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. அந்த அம்மா எங்களை அப்படிதாங்க அங்கத்து கடையும் சொன்னாங்க, கிறிஸ்தவர்களா கொடுக்க மாட்டோம் அப்படின்னா. நான் சொன்ன கொடுத்துருவீங்கன்ட்டு போயிட்டேன். அடுத்த நாள் ஃபோன் போட்டு அங்கே கூப்பிட்டாங்க, எங்களுக்கு பக்கத்து கடையும் வேணுங்க, இடம் பத்துலைங்கன்னு. சான்ஸே இல்லைங்கன்ட்டாங்க. சான்ஸே இல்லையா? அப்போ கொடுத்துருவீங்க அப்படின்னு. அப்படி விட பக்கத்து கடையும் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் இப்போ இடம் பத்தில் 3வது கடை கேட்டு பார்க்கலாம். கேட்குறேன், சான்ஸே இல்லைங்க, அவர் காலியே பண்ண மாட்டாருங்க. அடுத்த மாதம் காலி பண்ணிட்டாரு. சார் எங்களுக்கு வேணும், கொடுத்துட்டேன். சரிங்க, பின்னாடி 2 வீடு இருக்குல்ல, அதுவும் வேணுங்க, நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு இருக்கோம், தங்கிறதுக்கு வேணும்னு. நீங்கள் 3 கடை கேட்டீங்க, ரைட்டு. ஆனால் அந்த 2 வீடு மட்டும் கிடைக்க சான்ஸ். ஏன்னா அவங்க இங்கே வந்து 10 வருஷம் ஆச்சுன்னா அப்போ கிடைச்சிருங்கன்னு அவரு சிரிக்கிறார் வீட்டுக்கார். அப்போ கிடைச்சிருன்னு சொன்னேன்னு சான்ஸ் இல்லை அப்படின்ட்டார். நம்பவே மாட்டீங்க, 2 மாதம் அவங்க வீடு கட்டி வெளியே போயிட்டாங்க. 2 வீட்டையும் நாங்கள் தான் பிடிச்சோம். 2 வீடு 3 கடை எல்லாம் பிடிச்ச பிறகு இப்போ ஜனங்களுக்கு மாசமான சாப்பாடு போடலான்னு ஒரு முடிவு வந்துச்சு. முதல் வார சாப்பாடு செய்ய இடம் இல்லை. அப்போ நாங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிச்சன் பண்ணுற மாதிரி ஏதாவது கிடையாது. இல்லைங்க, இடமே நீங்களே போயிருங்க, இடமே கிடையாது அப்படின்ட்டா. திடீர்னு பாருங்க, அவருடைய அவங்க வேலையாட்கள் தங்கிட்டு இருக்க பின்பக்கத்தில் இருக்க பெரிய ஆஸ்பத்திரி இடத்துல இவங்க அங்கே ஷெட்டு போட்டிருந்தாங்கன்னு சொல்லி பெரிய ஆஸ்பத்திரி வந்து அந்த ஷெட்டை தூக்க சொல்லிட்டான். தூக்க சொன்னோன்னே இவர் வேலையாட்களை எங்கே கொண்டு போகிறதுன்னு இவருக்கு தெரியல. எங்கெல்லாம் கேட்டால் தண்ணி சரியா இல்லைன்ட்டாங்க. பேசாமல் என்ன பண்ணார், 5 லட்ச ரூபா போட்டு மேலே ஷெட்டு கட்டினார் இவங்களை தங்க வைக்க. மனசு கேட்கலையாட்டு இருக்குது. வந்தார், அந்த ஷெட்டில் ஒரு ஷெட் நீங்கள் எடுத்துக்கிங்க, அதான் கிச்சன். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். சார், உங்களுக்கு வேணும்னா உங்களுக்குள்ளையும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர். அவருடைய வல்லமை சாதாரணம் இல்லை.
நீ என்ன நினைக்கிறியோ அவன் மனசை பேச வச்சிருவாரு. அல்லேலூயா. உங்க நினைவு என்னங்கிற அறிந்து அவனை பேச வச்சிருவார். இந்த சிந்தனையில தான் எரேமியா சொன்ன, நீ பயப்படாத தம்பி போன்ட்டார். அதான் அவன் சொல்றான், முகாந்திரம் இல்லாமல் என்ன பகைச்சாங்களே ஐயா, ஐயா என்னை உள்ள போட்டு மேலே கல் வச்சாங்க ஐயா. படிச்சு பாருங்க, இதுல தெரியும். மேலே கல்லை தூக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா வெளியே எந்திரிச்சே வரக்கூடாதுடான். ஜனங்களெல்லாம் அங்கீகரிச்சாங்க, ஜனங்களெல்லாம் எதிர்த்து வரல. ஆனால் ஒரு 4 பேர் சேர்ந்த ஒரு டீம் மட்டும் ராஜா கிட்ட போயிட்டான். ராஜா கிட்ட போய்கிட்டு அவன் என்ன சொல்றான், இவனை போட்டு தள்ளலாம், இவனை தூக்கிடலாம், இவனை இங்கே வைக்கிறது சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பயந்துட்டான். உடனே எல்லாம் தூக்கி உங்க கையில தான் அதிகாரம் பண்ண கொண்டு போங்கடா அப்படின்ட்டான். படிங்க 58. ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக்கொண்டீர். இங்க பாருங்க, அவன் எந்த உளையான சேற்றிலும் தான் எரேமியா அவனை தூக்கி விட்டார். ஏன்னா அவர் சொன்னாரு, நீ சொல்ல வேண்டிய காரியத்தை நீ சொல்லாம உன் ஜீவனை ஒருத்தனையும் எடுக்க முடியாதுடா. உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் உரைக்கிறார், ஒன்றுத்துக்கும் பயப்படாதீங்க, திடமனதா இருங்க. உங்க ஊழியத்துல தான், என் ஊழியம் உங்க ஊழியத்துல தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறா. நாம இருக்கிற இடத்துல தான் நாம கலக்குகிறவர்களாய் மாறுவோம். நீங்க அந்த வசனத்துல முதல்ல வாங்க, மேல வாங்க. 52. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல. சும்மா உங்களை ஒரு சார் நம்மளை எல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுங்களா? சர்வ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் என்னடா, இதை விட இந்த எச் ராஜாவா அவன் என்ன சொல்றான் பாருங்க, டே உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிறீங்களா, அதனால தாண்டா உங்களை நீங்களாம் கேடு கட்டி கிடக்குறீங்கிறான். மைக்லேயே சொல்றான், ப்ரெஸ் ரிப்போர்ட்ல சொல்றான். அவன் என்ன இன்னைக்கு எங்கே போயிட்டான்? அட அவன் கட்டுனா அயோத்தியிலேயே அவன் செலெக்ஷன் ஆகலையே, எலெக்ஷனில் ஓட்டு அவனுக்கு அவன் கட்டுனா அயோத்தியில் கிடைக்கலையே. கிடைக்காது சார். இது எதுக்காக பாருங்க, கர்த்தர் நம்மளை ஏற்ற வேலையில உயர்த்தும்படியாக தான் அவர் பொறுமையா இருக்கிறாரு. நீங்களே நினைச்சு பாருங்க, சிங்க குகைக்குள்ள தானியேலை போட்டார் கர்த்தர். அங்க அவனை சிங்கத்தை கடிக்க விடலையே, சிங்க குகத்தை அனுமதிப்பார், ஆனா சிங்கம் கடிக்க அனுமதிக்க மாட்டார். அக்கினி சுவாலைய அனுமதிப்பார், அக்கினி பச்சைக்க அனுமதிக்க மாட்டார். செங்கடலை அனுமதிப்பார், செங்கல் உங்களை மூட அதிக்க மாட்டார். சார் அப்படி இருக்கிற தேவன் சார் எரேமியாவை தூக்கி விட்டார். பாருங்களேன், அவன் சொல்றான், முகாந்திரம் இல்லாமல் என்ன, ஒரு காரணம் இல்லையே, பாஸ்ட் அடிச்சுட்டாங்களே, ஒரு காரணம் இல்லையே, சபை உடைச்சிட்டாங்களே. எந்த சபை, எந்த பாஸ்ட், எந்த ஊர்ல அக்கிரமம் பண்ணா, யாருக்கு துரோகம் பண்ணா? நீங்க பண்ணீங்களா உங்க ஏரியால? சார் நீங்க அந்த ஏரியாவில் இருக்கிறது ஆசீர்வாதம்னு எத்தனை பேர் எத்தனை ஏரியாவில் சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த சபையை நாங்கள் விடுற மாதிரி இல்லை, ஆனாலும் கவர்மெண்ட் விட மாட்டேங்குது. நான் அழுத ஜனங்கள் உண்டே. அப்படி இருக்கப்போ உங்களை என்னை ஒரு காரணம் இல்லாமல் எப்படி ஒருத்தர் சேதப்படுத்த முடியும்? லூக்கா 10:19 சொல்லு, ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஒருவனும் பண்ண முடியாது. பண்ணின மாதிரி தெரியும், பண்ண மாட்டார். ஏன் சிங்கத்தை அனுமதிச்சார்? ஏன் குகைகளை அனுமதிச்சார்? ஏன் செங்கடலை அனுமதிச்சார்? இந்த உலகம் தெரியணும், கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார், நான் இருக்கிறேங்கிறத அவர்கள் அறியும்படி தாண்டா நான் இந்த காரியத்தை செஞ்சேன். ஆனா அது உன்னை மேற்கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஏன் இந்த தொல்லைகள், துன்பங்கள் அப்படின்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தான், என்ன ஒற்றுமை குறைவு. நம்ம பேசுறதுக்கே வெக்கமான ஒரு காரியம்தான். இன்னைக்கு எடுத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை எடுத்துக்கங்க, ஃபேஸ்புக்கில் லிங்க்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கண்ட மாணிக்கு பாஸ்டர் திட்டுறாரு. இது என்னைக்கு நிறுத்துறதுன்னு தெரியல சார். 125 கோடி எங்கே வந்தது? அந்த காஞ்சிபுரம் கோயிலில் வருஷத்துக்கு 125 கோடி வருது சார். வேர்ல்ட் ஓவர் வந்து அவங்களுக்கு காணிக்க வருது. எங்கேயாவது ஒருத்தன் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு காசை திருடுறான்னு சொல்லியிருப்பானா பாருங்களேன். எங்கேயாவது பாருங்க, நீங்கள் இருந்ததுன்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஹிந்துவை சாமாரிகள் இப்படி ஏங்க சார் இங்கே இடுங்க. ஈசா யோகா எத்தனை கோடி என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்? ஒன்றுமே இல்லையா? எங்கிருந்து வச்சது இத்தனை கோடி? காட்டுகளை சுரையாடி பிடிச்சிருக்கிறீல்ல சார். யாராவது ஒருத்தர் பேசினானா சார்? ஒரு ஆள் அவங்க ஆளுங்க அவனை திட்டியிருப்பானான்னு பாருங்க. எந்த ஃபேஸ்புக்லையாவது பாருங்க, கிடையாது. ஆனால் நம்ம பாஸ்டர்ஸ் மாஸ் கிழிக்கிற கிளி பார்க்கணும் சார். வேதனையிலையும் வேதனை பெரிய வேதனையாக இருக்கும். இதை விட நான் ஒரு மெசேஜ் ஒன்று யூடியூப்பில் போட்டேன், தசம பாகத்தை குறித்து. கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் டீ குடிக்காமல் பேசுகிறான் சார்.
கையில் வச்ச டீ இன்னும் குடிக்கலையா இருக்கும். சப்பர சத்தம் கேட்குது எனக்கு. ஒருத்தன் செத்துட்டாங்கிறான், ஒருத்தன் முடிச்சிட்டான். யாரு? தினகரனை சொல்றான், தினகரன் ஐயாவை. இன்னொருத்தன் திருடிக்கிட்டு இருக்கிறான். யாரு? மோகன் சீலாசரை சொல்றான். இப்ப நீ ஒண்ணு ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கிறான். நான் இவன்ட்டு என்ன பேசன்னு தெரியல. இது வரைக்கும் நீ தசமம் கொடுத்துருக்கியான்னு. இல்லை, நான் கொடுத்துட்டு என்ன கூப்பிடுன்னு வச்சுட்டேன். தசமபாகத்தின் வல்லமை கிழிக்கிறான் சார். நீ யாரானா அவன் சார்லஸ் ஆமல்ல. என்ன இது? அதை விட மோகன் லாசரஸுடைய இன்னொரு தங்கச்சி வீட்டுக்காரர் யாரோ தெரியுமில்லைங்க, அவர் என்ன கிழிக்கிறாரு? மைத்துனரா? அப்பா, இப்போ ஒரு ஃபாதர், அது எந்த ஃபாதர்னு எனக்கு தெரியல. இல்லை, இன்னொரு ஃபாதர் உடுப்போட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. நேற்று பேசினார் தெரியுங்களா? யாரு? உதயநிதிய இல்லை விஜய. நீ சம்பாரிச்சிட்டு நீ பேசாம இரு, இவருக்கே அந்த வேலை. இப்போ எதுக்காக இதை சொல்றேன்னா, உடைச்சது எதனால, பிரச்சனை வந்தது எதனால? நம்ம வேலையை பார்த்துருந்தா வருமா? இங்க உட்காந்துக்கிட்டு அப்புறம் இன்னொன்று ஞானமாகவும் நம்ம நடக்கணும். சில இடங்கள்ல ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் அழுதார். சார் பாவம் என்று நான் போயிருந்தேன். பார்க்கும்போது ஒரே செவரு, இந்த பக்கம் ஒரே செவரு, இந்த பக்கம் இண்டு வீடு, இந்த பக்கம் இண்டு வீடு, சென்டர்ல இவர் ட்ரம் அடிச்சுட்டு அடிச்சா ஒத்துக்குவாங்க? இவங்கள்ட்ட போய் கலெக்டர் ஆஃபீஸில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். இந்த இடத்துல என்ன தேவை? நமக்கு கொஞ்சமா ஞானம் தேவை. அவன் அதை தானே சொல்றான். நீ அங்க போங்கிறான், நீ இங்க போங்கிறான். இப்போ பாஸ்டர்ஸுகளும் தங்களுக்குள்ளேயே நம்ம எல்லாமே ஞானம் இல்லாமல் செயல்பட்டுட்டு அவன் அடிக்கிறான், இவன் உதைக்கிறான்னா எத்தனை சபைகள் உடைக்கப்பட்டுச்சு கணக்கு போட்டு பாருங்க. இப்போ இங்கே ஒரு திருப்பூரில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு சபை இருக்கு. அந்த இடத்துல புல்டோசர் வந்துருச்சு. நான் கண்ணில் பார்க்கல, இவங்க தான் சொன்னாங்க. புல்டோசர் வந்துருச்சு. இவங்கெல்லாம் ஓகுன்னு அழுது எல்லாம் பாஸ் எல்லாம் ஒருத்தர் கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் ஒன்று செய்யுங்க, எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் போங்க. சபையில் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் போங்க, 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்ட்டான். பாஸ்டர் நம்பிட்டு எல்லாம் ஓடிட்டாங்க. போய் கலெக்டர் ஆஃபீஸ் போய் ஊன்னு கத்தி எல்லாம் எழுதி கொடுத்து கொஞ்சம் கட்டுங்கன்னு சொல்லலாம். திரும்பி சர்ச்சை காணோம் சார். புல்டோசர் வலிச்சுட்டு போயிட்டான். இனி இதுக்கு நின்றுட்டு கத்துமேன்னு அவங்க ஆளை அனுப்பிச்சி விட்டு போட்டு அவன் வலிச்சுட்டு போயிட்டான். என்னடான்னு பார்த்தாக்கா நானும் எங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருந்தது. சரி, நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாம் விசாரிச்சு அது என்னன்னு போய் பேச சொல்லலாம் அப்படின்னு பார்க்கல. சார், புறம்போக்கு இடத்துல இவர் கட்டினா கவர்மெண்ட் விடுமாங்க. அது கவர்மெண்ட்டோட கால்வாய் இடம், புறம்போக்கில் போய் இடம். அப்போ சில இடங்களில் நம்மளுடைய அதை தான் எரேமியா சொல்கிறாரு, நீ சத்தியத்தை என்ன பண்ணு, பயப்படாமல் சொல்லு. இங்கே என்னன்னா எல்லாத்துக்கும் நம்ம எல்லாம் மூல காரணமாக வச்சுட்டு அவங்ககிட்ட போய் நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். அவர் சத்தியத்தை பயப்படாம சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எரேமியா சொன்னது எல்லாமே உண்மை சம்பவங்களை தான் சொன்னான். 3 காரியம் சொன்னான் சார். அவன் அந்த 3 காரியம் என்னதுங்களா சொன்னான்? பட்டயம் வரும்னா, இந்த பட்டணத்து மேல என்ன வருங்க? பட்டயம் வருண்டா, எச்சரிக்கையாயிரு. 2வது சொல்றாரு பஞ்சம் வந்துடும், கொஞ்சம் எச்சரிக்கையாரு. 3வது கொள்ளை நோய் வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாயிருனாரு. இவனுங்க பார்த்தானுங்க ஜனங்கள் அதுக்கெல்லாம் இருந்தது. ஆனால் மேலே ஒரு டீம் என்ன பண்ணிச்சு, இவனை தூக்கிட்டு போய் குழியில் போட வச்சுட்டாங்க. இப்போ குழியில் போட வச்சோன்னு தான் இங்கே பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு. இவன் நெருக்கப்படுகிறான். அவன் அது குழியில் போட்டான்னு நீங்கள் போய் அதோட ஹிஸ்ட்ரி சரித்திரத்தை படிச்சிங்கன்னா என்ன மாதிரி குழி தெரியுங்களா? கிணறு தண்ணி இருந்த குழி தண்ணி வற்றி போச்சு. தண்ணி வற்றி போனதுனால சகதிக்குள்ளே கொண்டு போய் போட்டான். சகதிக்குள்ளே போட்டுட்டு அவன் உட்கார்ந்துட்டு ஜபம் செய்தான். ஆண்டவர் நோக்கி 55 57 நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றே. ஆண்டவரே என் ஆத்துமாவே வழக்கை நடத்தி. இன்னைக்கு என்ன பிரச்சனைங்க? சபைக்குள்ள இருக்கிற ஆத்மாவை இன்னொரு சபை கூட்டிட்டு போகுது. உங்க ஆத்மாவுக்கே ஆதாரம் இல்லாம இருக்குது. அந்த ஆத்மாவை நம்ம ஆத்மாவை கொண்டு போறவன்லாம் இருக்காங்களே. அவன் சொல்ற பாருங்க, அத்தனை இக்கட்டிலையும் ஒரு ஜபம் செய்யறான், அத்தனை பாடுகள்ல ஜபம் செய்யறான். இன்னைக்கு ஜபம் மறந்து போச்சு. இன்னைக்கு ஜபம் இல்லை. இன்னைக்கு புதுசா வந்த ஊழியத்துல வந்த வாலிப
துடிப்புகள் என்ன சொல்லுதுங்க? எதுக்கு ஜெபம்? ஏன் அழுகிற? ஏன் அழுகிற? அழுகாத அப்படிங்கிறாங்க. விட்டா ரெண்டாவது வச்சிருவாங்க போல இருக்கு விசுவாசியா. ஏன் ஜெபம்? எதுக்கு ஜெபம்? சார், ஆதி நம்மளுடைய முற்பிதாக்கள் எல்லாம் வளர்ந்தது ஜெபத்தில். எத்தனை பிரதான மூப்பர்கள் ரத்தம் சிந்தினதுனால இன்னைக்கு நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ரத்தம் சிந்தாமல் அன்னைக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடியா ஊழியம் வந்துச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படி ஒரு சபையை கூட்டிட்டு போய் உடனே வாலிப பிள்ளைகளை இழுத்துட்டு போய் நம்ம சபைகள்லையும் சில அப்டேட்டட்னு ஒன்று இருக்குது. அதாவது இன்றைய காலகட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த காலகட்டத்துக்கு நம்மளும் நம்ம சூழ்நிலைகளை மாற்றுறதும் நம்முடைய மெசேஜ்களை மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்காக ஜெபமே இல்லைன்னு கொண்டு போய் வைக்கிறது இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் இழந்து போய் நிற்கிறான். எந்த ஒரு பையனையும் அது கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க. அவன் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சவனாட்ட வசனம் பேசிட்டுப்பான், ஆனால் பைபிள் வசனம் சொல்ல மாட்டான். இன்னைக்கு அந்த ஜெபமே போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய பாரம்பரியமான ஒரு ஜெபம் இருக்குது, ஒரு ஊழியம் இருக்குது. அன்பு சகோதரர் அவர் போயிட்டாருங்களா, அவருக்கு வந்தார்ல, இது கொடுத்தார்ல கார்டு. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது, ஆனால் மேலே வர்றதுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கணுன்னு. ஃபஸ்ட்டு பெந்தகோஸ்து சபை எங்கே ஆரம்பிச்சதுங்க? அங்கே மேலே ஏறி போனாங்களா இல்லையா? 2வது பரிசுத்தாய் வந்தாலும் முதல் என்ன நடந்துச்சு? பலனடைந்தார்கள். அப்போ இங்கே வர்றதுக்கு பலவீனம் வராது, ஏறி வந்துட்டாலே பலன்தான். அல்லேலூயா. இன்றைய காலகட்டத்துக்காக தான் எரேமியா அவனை வகை தேடினார். 52 முகாந்திரம் இல்லாமல் அப்படிங்கிறார். முகாந்திரம் இல்லைன்னா காரணமே இல்லாமல் செய்கிறாங்கன்னா, நமக்கு சபைக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு, நம்முடைய ஜெபம் வெளியே வேதனைக்குரியதாக இருக்கிறது. அதனால அவங்க தேவையில்லாத காரணம். இப்போ பாருங்க, இந்த பக்கம் எங்களுக்கு இவங்க இருக்காங்க, இவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இவன் இருக்கிறதுனால இவன் முண்ட மாட்டான். எல்லாம் ஒரு கூட்டி கழிச்சு கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. சும்மா கொண்டு வந்து உட்காரல. அவன் மட்டும் இருந்தா கூட்டிட்டு வந்திருக்க மாட்டாரு. டேய் நீ போடா, நீ பயப்படாதேன்ட்டார். என்ன ஆண்டவரே, சபை இருக்கே, இது கோயில் இருக்கே, என்னன்னு நீ பயப்படாதேன்னாரு. அப்புறம் தான் எப்படி அவர் துணிகரமா சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சது, இவருக்கான அவன் முண்ட மாட்டான், நடத்திட்டு இருந்துட்டார். இன்னைக்கு 2 வருஷம் ஆச்சா? 2.5 வருஷம் ஆச்சு. கர்த்தருக்கே ஸ்துதிகளை மகிமை செலுத்தி. அல்லேலூயா. அப்போ எந்தெந்த இடத்துல எங்கெங்கிற கொஞ்சமாவது நம்ம ஞானங்களையும் உண்டாக்கணும். அப்படி சில சபைகள் இடிக்கப்பட்டது உண்மை. ஆனால் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரணம் இருந்தது. இன்னொரு இடத்துல கொண்டு போய் போட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறது. நம்ம ஆளுகளே இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள் வந்திருக்காதோன்னு எனக்கு ஒரு தோணுது. சில நியாயமான ஊழியக்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க. இன்னைக்கு சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற ஒரு உத்தமமான ஊழியக்காரனை தேடுங்கிற நிலைமையாயிடுச்சு. நம்ம முற்பிதாக்கள் வயதில் முதிர்ந்தவர்களாம் அவங்களுடைய பிரசங்கங்களும் அவங்களுடைய ஜெபங்களும் அதுக்காக அர்ப்பணிப்புகளையும் இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? இன்னைக்கு எல்லாம் அவங்க மேனேஜர் ஆகிட்டாங்க. சர்ச்சில் இப்போ பாஸ்டராக இல்லை, எல்லோரும் மேனேஜர் ஆகியாச்சு. ஏன்னா அதை மேனேஜ் பண்ணணும். ஐயா சொன்னார் பாருங்க, நான் வருஷமான கணக்கு கொடுத்துருவேன், அது இது கொடுத்துருவேன். அவர் ஊழியத்து பைபிள் படி இப்போ இந்த கணக்கு பார்க்குறது. இன்னைக்கு எல்லாம் மேனேஜிங் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தான், எனக்கும் தான், உங்களுக்கும் தான். இதை பார்க்கறதுக்குள்ளேயே அங்கே காது குத்து ஓடு, அங்கே பார்த்தா அங்கே ப்ரீபிளியேட்டா அங்கே ஓடு, இங்கே இருந்தால் கல்யாணம் ஓடு, அதுக்குள்ளே டப்புன்னு மாதத்துல 2வது யார் வந்துடுது மீட்டிங்கு ஓடு. நாம் அதில் தான் ஓடுறோம். அன்னைக்கெல்லாம் பாருங்க எத்தனை பேர் அந்த பைபிள்லேயே தங்களை அர்ப்பணித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது குறைவாக இருக்குது. அதனால் நம்ம வேத வாசி எரேமியா தான். எரேமியா என்ன சொல்லிட்டாங்கிறீங்க? ஏய் வெள்ளம் வரப்போகுதுடா, கொள்ளை நோய் வரப்போகுதுடா. அவன் எச்சரிப்பில் தானே இருந்தான். அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் எரேமியா புஸ்தகம் படிக்கிறது இல்லை. ஊழியம் செய்யணும்னு நினச்சா எரேமியா புஸ்தகம் படிக்கணும். அப்போஸ்தலர் புக்கு ஒரு 10 தடவையாவது படிக்கணும். எனக்கு முதல் ஊழியத்தில் வரும்போது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியம் என்னதுங்களா, அப்போஸ்தலர் முடிச்சிடுறாரு. 15 தான் முடித்தேன். அப்புறம் தான் நான் போய் எல்லாத்தையும் கேட்கறத விட்டுட்டேன். ஊழியம் எப்படி செய்யறதுன்னு கேட்கறத விட்டுட்டேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு நீங்கள் எப்படி ஊழியம் செய்யணும். எரேமியாவுக்கும் அதே தான். எரேமியாவுடைய புலம்பல் என்ன? கிணத்துக்குள்ளே கடந்துட்டு புலம்புறான். அவன் கிணத்துக்குள்ளே கடந்துட்டு புலம்புறான். இன்னைக்கு நம்ம பிரச்சனைக்குள்ள என்கிட்ட நிறைய விசுவாசிகள் வருவாங்க. பிரச்சனை நிறைய சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டுட்டு சொல்லுவேன். காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்? ஒரு 7 மணிக்கு எந்திரிப்பேன். பிரச்சனையை வச்சுட்டு 7 மணி மட்டும் தூங்குறியா? அப்புறம் பிரச்சனையும் அது பிரச்சனையை வச்சுட்டு 7 மணி மட்டும் தூங்குற.
பிரச்சனை இருந்தால் நீ 5 மணிக்கு எந்திரிக்கிறியா, 1 மாதம் அவ்வளோதான், என்கிட்ட பிரச்சனையை சொல்ல மாட்டேன் அப்படின்றேன். ஏன்னா உன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக போயிடுமே. பிரச்சனைக்கு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு பாஸ்டர் தேவையில்லைங்க, போதனை போதும். ஆனால் அதை சொல்ல இன்னைக்கு பயப்படுறோமே. எங்க நாளை அடுத்த வாரம் வராமல் போயிட்டானா? இன்னைக்கு எத்தனை பயங்க. பாஸ்டர்கிட்ட ஒரு சில பாஸ்டர்கிட்ட பேசும்போது, ஐயோ பாஸ்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அமெரிக்காவில் மன திரும்புகள்னு பேசவே கூடாது தெரியுமா உங்களுக்கு? மனம் திரும்புகள். எனக்கு ஒரு நண்பர் சொல்றாரு, அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணிடலாம்னு நினச்சிடாதீங்க, மனம் திரும்புகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சுது. இன்னைக்கு மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், உலக ஆசீர்வாதத்தை பற்றி பேசணும். நீ எப்படி செழிப்படைவ, நீ எப்படிமா பாருங்களேன். பயப்படாதே. வேத வசனத்தில் யார் எழுதி வச்சாங்க, யார் பிரசங்கம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பயப்படாதேங்கிற வார்த்தை பைபிளுக்குள்ள எத்தனை தடவைங்க? 365 தடவைங்கிறாங்க. ஆனால் நியாயத்துக்கு தேடி பார்த்தேன், 51க்கு மேலே வரல. அதில் வந்து ஒரு 35 36 கடவுள் தேவன் சொன்னது, இனி மீதி இருக்கிறது மனுஷர் சொன்னது. அதிகபட்சமாக என்னை விட நீங்கள் ஞானமாக தேடினாலும் 71. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் அவன் லைட்டாக சொன்னான் பார்த்தியா பயம்னு, அந்த மாதிரி எடுத்து போட்டால் 75. ஆனால் 325க்கு அங்கே வாய்ப்பே இல்லை. எந்த உத்தம ஊழியக்காரன் சொல்லி எல்லாத்தையும் என்னையும் தான் கிளப்பி விட்டு, நானும் ஜனங்களுக்கு பயப்படாத 365 நாள் சொல்லி பாருங்களேன். நம்ம சரிடா இவங்க சொன்னதே கேட்டு உட்காந்துருக்குமே தேட பார்த்தாக்கா 51க்கு மேலே எனக்கு வரல. மன்னிச்சுக்குங்க, ஒரு சமயம் உங்களுக்கு 365 கிடைஞ்சா கொஞ்சம் லிஸ்ட் அனுப்பிச்சுடுங்க. அதனால இன்னைக்கு எல்லாருமே என்னம்மா யாரா சொன்னாங்களாமா, நீங்க தேடினீங்களா? தயவு செய்து கேட்குறேன். நான் தேடி எல்லாம் எழுதி பார்த்தா 51க்கு மேலே வரல. அதுலேயும் 15 16 வந்து ஒரு மனிதன் மூலம் சொல்லப்பட்டது, மீதி 30 சில்லற வந்து தேவனே சொன்னது. அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல சும்மா பயம்னு வந்துருச்சு. இப்போ பயபக்திங்கிற மாதிரி அது ஒரு பயம் இருக்குது தெரியுங்களா? பயபக்தியில் அந்த பயம் சேர்த்திங்கனாலே 71 தான் வருது. சரி கொஞ்சம் சேர்த்தி போட்டுங்க அப்படின்னா 75 தான். 365 எங்கே இருந்ததுன்னு எனக்கும் தெரியல. சரி உங்கள் முன்னாடி நான் தைரியமாக பேசுகிறேன், ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இருந்ததுன்னா எனக்கு லிஸ்ட் அனுப்புங்க, இனிமேல் நான் 365 கன்ஃபார்ம் பண்ணுறேன். இதில் இன்னொன்று பாருங்களேன், இது ஆம்பிளிஃபைடு பைபிள்னு ஒன்று இருக்கு. ஒருத்தர் சொல்கிறார் பிரசங்கத்தில், ஆம்பிளிஃபைடில் 366 ஒரு லீப் வருடமா, பயப்படாது லீப் வருடம் 365 366 ஒன்று சேர்த்து சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம பைபிளை படித்தோம், எத்தனை பேர் வசனத்துக்குள்ளே நம்ம பைபிளை கொண்டு வந்தோம், அவங்க சொல்லிட்டாங்கன்னு பிரசங்கம் பண்ணுமே, எத்தனை பேர் அதை ஆராய்ச்சி செஞ்சோம். இதெல்லாம் தான் நம்மளை வந்து துர்மனிதனை உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஜெபம் என்பதே என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, வேத வாசிப்புக்கு மிஞ்சினது ஒரு ஜெபம் கிடையாது. இன்னொன்று தெரியுமா, ஜெபம் எப்படி வேணா இருக்கலாம் சார். யாராவது இந்த விசுவாசிகள் நம்மளை துக்கப்படுத்திட்டு போயிடுவான்னு தெரியுங்களா? உங்க இருதயம் துக்கமாச்சு, அந்த துக்கம் தான் சார் ஜெபமே. அந்த இந்த வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க, 55 இல்லையா? மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர், என் பெரும் மூச்சுக்கும். சார் கவனிங்க, மறுபடியும் பாருங்க, அங்க என்ன எழுதிங்க? பெருமூச்சு. நான் சொல்றேன், அந்த பெருமூச்சு தான் ஜெபம். நீங்க என்ன நினைச்சீங்க? ஜெபம் என்னன்னா பாயெல்லாம் விரிச்சுக்கிட்டு சமையல்லாம் முடிச்சு போட்டு வந்து உட்காந்து அல்லேலூயான்னு ஒரு கத்துனா ஜெபம் நினைக்கிறீங்களா? சார் ஒரு துக்கத்தை நினைச்சு உங்க கண்ணில் 2 சொட்டு தண்ணி வந்துச்சுல, அது ஜெபம். அவன் சொல்றான் பாருங்க, நீர் என் பெருமூச்சை கேட்டீர். அந்த பெருமூச்சு ஜெபம். ஒரு விசுவாசி துப்பிட்டு போயிருப்பான் நம்மள, அந்த இடம் உன் மனசு துக்கம் அடைஞ்சதே, அது ஜெபம் சார், அது ஜெபம். இதுக்கு மீறின ஒரு ஜெபம் கிடையாது. உட்கார்ந்துட்டு எனக்கு தமிழ் தெரியும்னு இப்போ புலமை பேசிட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. இன்னைக்கு வேத வாசிப்பு குறைஞ்சு போச்சு சார். மொபைல்லையே நம்ம எல்லாம் பார்த்துட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். புக்கில் பார்க்கறதுடைய மகிமை என்ன தெரியுங்களா? நீங்கள் இங்கே பார்க்கும்போது ஆவியானவர் இந்த வசனத்தை காமிச்சிட்டு இருப்பார். மொபைலில் ஒரே 4 வசனம் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதே பைபிளுக்குள்ளே நீங்கள் திருப்பினீங்கன்னா இங்கே படிப்பீங்க, இந்த இடத்துல உங்களை கூப்பிடுவார் பாரு, இங்கே பாரு. இந்த அனுபவத்துக்குள்ளே எத்தனை பேர் நம்ம பைபிள் படித்தோம்? இதை விட இப்போ உலக அறிவிப்பு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? பைபிள் பிரிண்டிங் குறைஞ்சி போச்சாமா. பைபிள் பிரிண்டிங் குறைஞ்சி போச்சான். உலகத்திலே அதிக பிரிண்டிங் ஆகிற ஒரே புத்தகம் பைபிள். அதிக விற்பனை உள்ளது பைபிள். அதிக மொழிபெயர்ப்பில் வந்தது பைபிள்.
இன்னைக்கு பைபிளுடைய உற்பத்தி குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு ஆராய்ச்சி செய்யும் பொழுது எல்லாருமே மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டாங்க. இது பிசாசின் தந்திரம். தெரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் புதுசாக போதிக்கலை, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால நான் போதிக்கிறேன், அவ்வளோதான். பைபிளை மொபைலில் பைபிளை படிக்கிறது இந்த காலகட்டத்துக்கு உகந்து வராது. ஒரு சமயம் பஸ்ஸில் போகிறீங்க, ராத்திரி டூரில் போகிறீங்க, தப்புன்னு படிக்கணும்னா ஒரு பைபிள் எடுத்துங்க, வேண்டாங்கல்ல. ஆனால் நீங்கள் பைபிள் படிக்கணும்னு உட்காரும்போது பைபிள் எடுக்காதீங்க, இது மொபைல் எடுக்காதீங்க. ரீசன் என்ன தெரியுங்களா? பிசாசின் தந்திரம். நீங்கள் நிறைய விஷயங்களை இந்த இது நான் ஒரு 2 சொன்னால் நீங்கள் 100 கண்டுபிடிக்கலாம். ஒன்றும் இல்லை பாருங்களேன். பிசாசோட எப்படி தந்திரம்? ஃபுல்லாக வேர்ல்டு ஓவர் எல்லாரும் இந்த பைபிள் பிரிண்டிங் நின்றுடும். ஏன்னா எல்லாரும் மொபைல் எடுத்து பைபிளை பார்க்க ஈஸி தானே. இங்கே தட்டின எருமை, இங்கே தட்டின ஏசையா, நான் போட்டு பெரட்டிட்டு இருக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க சரக்குன்னு எடுக்கிறாங்க பைபிளுங்கிறான். ஆனால் நீ இங்கே வச்சுட்டு இருப்பான், மொபைலை எடுத்துட்டு பைபிளை தேடுவான். ஆனால் நம்ம பைபிள் புத்தகத்தை அப்படி செஞ்சுருக்கிறோமா? கொண்டு போய் எங்கே வைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். அது மரியாதை இல்லை. இயேசுவை முன்னாடி வந்திருந்தா கனப்படுத்தலாம். பிதாவை கனப்படுத்துங்கள், அவர் உங்களை கனப்படுத்துவார். நல்ல பிதாவை கனப்படுத்துறது எப்படி தான் கனப்படுத்த முடியும்? என் கண்ணு முன்னாடி இருந்தால் தான். இப்போ திடீர்னு வந்தால் என் பேச்சா கேட்டுட்டு இருப்பீங்க, எல்லாம் எந்திரிச்சு ஓடி போய் போட மாட்டீங்க மாலை. ஆனால் அன்னைக்கு அவர் கனப்படுத்தணுங்கிறது இந்த பைபிளை தான் கனப்படுத்தினாங்க. இந்த பைபிளை எடுக்கிறதுலையும் படிக்கிறதுலையும் நம்மளுடைய கவனங்கள் இருக்கணும். இன்னைக்கு ஒன்றுமில்லை சார். அந்த மொபைலில் ப்ராப்ளம் என்ன வரப்போகுதுன்னு கேட்டுக்குங்க. மொபைல் உலகம் முழுவதும் 99% எல்லாருமே மொபைலில் ஆப் இறக்கி படித்த பிறகு பிரிண்டிங் நின்று போயிடும். 99 வந்துச்சுன்னா பிரிண்டிங் அவுட்டு. வேர்ல்டு ஓவர் பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் நின்று போயிடும். கரெக்டாக நின்னோடனே எல்லாரும் மொபைலில் தான் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சோடனே இந்த ஆப் வைக்கிறவனைதான் அரெஸ்ட்டும்பா. இந்த ஆப் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அரெஸ்ட்டுன்னா என்ன ஆகும் நிலைமை? அதுவும் போயிடும். எல்லாரும் டெலீட் பண்ணிடுவீங்க. இப்போ பைபிளை எங்கிருந்து படிப்பீங்க? அதை தான் சொன்னார். பஞ்சம் என்ற ஒரு காலம் வரும். அது இதுக்கு உணவுல பஞ்சம் இல்லை, வசனத்துக்கு பஞ்சம், வேத வாசிப்புக்கு பஞ்சம் வரும். ஏன் தெரியுங்களா? கரெக்டாக அந்த டைம் தான் கிறிஸ்டியன்ஸ்க்கு எதிராக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஆப்பை எடுத்துன்னு சொல்லி சட்டமே வந்துடும். அப்புறம் நீங்கள் பைபிளை தேடினா பிரிண்டிங் இல்லை. என்னைக்காவது உங்கள்ட்டையும் எங்கள்ட்டையும் 2 பக்கம் இருந்தால் வந்து ஒன்று கட் பண்ணி வீட்டில் ஓட்ட வச்சுக்கிற கொடுக்காப்பாங்க. இந்த நிலையை ஒருக்குவாங்க. அதனால தான் எரேமியாட்ட சொன்னார், நீ பயப்படாத, தைரியமாக போய் பிரசங்கம் பண்ண, கொள்ளை நோய் வரும்னு சொல்லு, நீ என்ன சொல்லணுமோ அதை திடகாத்தலாம். இன்னைக்கு தைரியமாக பிரசங்கம் பண்ணிக்கிற பிரசங்கியார்கள் குறைந்து விட்டார். இன்னைக்கு சபை விட்டு போயிடுவாங்கிற நடுக்கத்தில் பேசிகிட்டு இருக்க பிரசங்கம் ஏராளமாக இருக்கு. நான் மட்டும் வெண்ணை தடவி மெசேஜ் கொடுத்துருந்தேன்னு வைங்க, 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இங்கே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு இன்னொரு 100 பேர் தான் இருக்காங்க. ரைசன் என்ன 100-120 பேருக்குள்ளே வருவாங்க, அவ்வளோதான். காரணம் என்ன தெரியுமா? தைரியமாய் பிரசங்கம். தப்புனா தப்பு, நீ வந்தாலும் சரி வந்தாலாட்டியும் சரி போவாங்க. அது எதுக்கெல்லாம் ஒத்து வழியோ அதெல்லாம் போகும். களை எடுக்கிறாருன்னு விட்டுருவேன். கலையிட இந்த ஆத்மா வேணும், ஆத்மா வேணுங்கிற ஒரு வாஞ்சியிலையும் ஏக்கத்திலையும் நம்ம இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு சாதகமாக பேசிட்டோம். இன்னைக்கு உண்மையா எரேமியா பேசுன அத்தனையும் உண்மை. அவன் உண்மையை பேசினா அவனுக்கு எதிர்ப்பு வந்து வரும் சார், வரட்டுமே சார். சிங்க குகைக்குள்ள சிங்கம் வரலையா? செங்கடல் நம்ம மேல புரண்டு வரலையா? சார், உங்களுக்குள்ள உடன்படிக்கையின் பெட்டி இருக்கும் பொழுது யோர்தானுக்குள்ள வைக்கும்போது அது பின்னிட்டு திரும்பு சார். நீங்க தேவனுடைய வசனத்தை நிரப்பி நிற்கும் பொழுது, நீங்களே உடன்படிக்கை பெட்டியா மாறும் பொழுது, நீங்க பிரச்சனைக்குள்ள கால் வச்சா பிரச்சனை பின்னிட்டு திரும்பி தான் போகுமே தவிர நம்மளை சேதப்படுத்தாது. சிங்க குகையை அனுமதிப்பாரு, அடிக்க அனுமதிக்க மாட்டார். அக்னி ஜுவாலையை அனுமதிப்பாரு, பற்றி வேக அனுமதிக்கவே மாட்டார். நீங்க பார்ப்பீங்க கண்ணில், ஒன்றுங்களை சேதப்படுத்தார். இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கணும். அதையவே நம்ம கவனிக்கிறத விட கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க பயப்படாதீங்க, என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் எந்த சூழ்நிலையில் அவன் ஜெபம் பண்ண பாருங்க. இன்னைக்கு ஜெபம் வேண்டான்னு சொல்ற ஒரு பெரிய குரூப் உருவாயிட்டே வருது. ஜெபத்தினால பிரயோஜனம் இல்லைங்கிறான். நாங்களாம் கிருபை சார். ஒருத்தர் கிருபை பிரசங்கிறான், இன்னொருத்தர் என்ன சொல்றான்? நியாயப்பிரமாண பிரசங்கியாருங்கிறான், இன்னொருத்தர் என்ன சொல்றான்? செழிப்பின் பிரசங்கியாருங்கிறான். எல்லா ஆளுக்கு ஒரு பிரசங்கியாராமா. நானும் தான் கிருபையை சொல்றேன், நானும் தான் செழிப்பை சொல்றேன், அதே சமயத்தில் நான் சொல்றேன் ஜெபம் வேணுங்கிறேன் சார்.
ஆனா எத்தனை இந்த பைபிளுக்குள்ளதான் இருக்குன்னு மறந்துட்டாங்களே. கிருபையின் பிரசங்கியாருக்கு ஒரு பைபிள் கொடுத்துருக்கா? செழிப்பின் பிரசங்கியாருக்கு ஒரு பைபிள் கொடுத்துருக்கா? எல்லாமே இந்த பைபிளுக்குள்ள இருக்கு. நீ எடுத்து இப்போ சாப்பிட்றத பொறுத்து தான் இருக்குது. சட்டியில் சாப்பாடு இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, கறிக்குழம்பு இருக்கு. தம்பி உனக்கு என்ன வேணுமோ ஊற்றி சாப்பிட்றேன்னா தம்பிக்கு என்ன வேணுமோ அதானே சாப்பிட்ணேன். இது என்ன ரொம்ப போச்சு இவன் இதுல ஒரு சண்டையாமா, இதுல ஒரு திட்டாமா, அதுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் உள்ள. முதல்ல இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் பிரசங்கியார்கள் தைரியமாய் பிரசங்கிப்பதை மறந்துட்டாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல அவன் என்ன ஜெபம் பண்ணான்னு பாருங்களேன். வாசிச்சிருங்க இந்த இதை. அப்போஸ்தலர் 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு, தைரியம் இல்லையாமா, முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரணும். அப்படின்னா அன்றைக்கே என்ன பயம் தெரியுங்களா? தைரியம் இல்லாம பிரசங்கம் பண்ணிடக்கூடாதுடா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீங்க பயப்படாதீங்க, ஊழியக்காரர்கள் பயப்படாதீங்க, தைரியமாய் பிரசங்கிக்கும்படி கர்த்தரோடு நம்ம ஜெபம் பண்ணுவது நல்லது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா டோன்ட் பி ஃபியர், அதாவது பயப்பட, இங்கிலீஷ்ல தான் அது மாறும், தமிழ்ல எல்லாமே ஒரே வார்த்தை தான். டோன்ட் பி ஃபியர், டோன்ட் பி ஃபியர், டோன்ட் பி அஃப்ரேட்லாம் வரும் பாருங்க. ஒரே இடத்துல ஸ்டாப் ஃபியர்னு வந்துச்சு. அந்த ஸ்டாப் ஃபியர்னா பயப்படுறதை நிறுத்து. பயப்படாதேன்னு சொல்ல, நீ பயப்படுறதை நிறுத்து. பயந்துகிட்டே இருக்காத. பயந்து எத்தனை நாள் ஊழியம் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. 60, 50, 60, 100 விசுவாசிகள் இருக்கிற இடத்துல இவன் ஒருத்தன் எதிர்பார்த்துட்டு இருக்கான, நீங்க இப்படி பிரசங்கம் பண்ணா இங்க எனக்கு நல்லா இருக்குங்கிறான், நீ இப்படி பிரசங்கம் பண்ண யாருக்காக பேசுவீங்க சார்? வசனம் என்ன சொல்லுதோ நம்ம பிரசங்கம் பண்ணணும். அதுல ஒருத்தனுக்கு ஏற்றுக்கோ. எல்லாருக்கும் உண்மையா நம்ம இருக்க முடியாது, எல்லாரையும் திருப்தி பண்ணி பேச முடியாது. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது எனக்கு சொன்னாங்க, அதாவது லோ மட்டத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஹை மட்டத்தில் இருப்பாங்க. எஜுகேஷன் தான் அவங்க சொன்னாங்க, ஞானத்தை பற்றி தான் சொன்னாங்க. ஒரு சர்ச்சுக்குள்ள ஒரு பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரசங்கம் யாரை தொடணும் தானே முக்கியம். ஒன்றுமே தொடல, எனக்கு டைம் கொடுத்தீங்க, நான் பேசிட்டு நீங்கள் வாட்டுக்கு எந்திரிப்பேன், அது பிரசங்கமா? சபைக்குள்ள 3 வகையான மனிதர்கள் இருப்பாங்கன்னு எனக்கு அப்பவே சொல்லி கொடுத்தாங்க. என்ன ஞானத்தில் தான் இவங்க வேற மாதிரி எடுத்துட்டாங்க. ஞானத்தில் சொன்னாங்க குறைவான படிப்பும் ஞானம் உள்ள ஒரு மனிதன் ஒரு கூட்டம் இருக்குது, நல்லா படிச்ச ஹை நாலேஜில் உள்ள ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு கூட்டமும் இருக்கு. நான் இவனுக்கு பிரசங்கம் பண்ணா இவங்க 2 பேருக்கும் போர் அடிக்கும். நல்லா படித்த மனிதனுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கிலீஷ்ல பேசி அப்படி இப்படின்னா இவனுக்கு புரியும். ஆனா இவங்க 2 பேரு அடிமட்டத்தில் ஒரு இருப்பான், பாவம், அவன் பொழைச்சிக்கிட்டு அவனுக்கு பேசினா இவன் என்ன சொல்லுவான், என்ன இருந்தாலும் சப்ப மேட்டர் பேசிட்டு இருக்கான்பா. இப்ப இவங்க பிரசங்கம் எதை தொடணும்? 3 பேர்த்தையும் தொடணும். இதுதான் பிரச்சனை. இதை தொடாம போனதெல்லாம் சபையில கூட்டம் இல்லை. ஏன்னா இவனுக்கு பிடிக்க இவன் ஓடுறான், இவனுக்கு பிடிக்கல இவன் ஓடுறான். வீதிக்கு வீதி மளிகை கடை மாதிரி ஆயிப்போச்சு. கூப்பிடுறான் சார், அந்த சபைக்கு ஒரு லேடியை அனுப்புறான். அந்த லேடி 10 பேர்த்திட்ட பேசிட்டு அங்க இருக்கிற 2 பேர்த்த கூட்டிட்டு போகுது. இது பெரிய புரோக்கர் பிசினஸ் ஆயிப்போச்சு. சமீபத்தில் ஒரு பெண்ணு ஐயா சொன்னாரு, ரொம்ப குறைவா வராங்களேன்னு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, எங்க சபையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் நான். ஒரு பொண்ணு கணவன் இழந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு குழந்தை. ஒரு பாஸ்டர் அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காரு, நீ அந்த சபையிலேருந்து ஒரு 5-6 பேர்த்த கூட்டிகிட்டு வா, உனக்கு எங்கள் சபையில் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன், நீ 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஒரு டபுள் பெட்ரூம் வாடகை எடுத்துக்கோ, அந்த பையனை கல்யாணம் பண்ணி நீ அங்கே இருந்துக்கோன்றாரு. நம்பிடுச்சு அந்த பிள்ளை. உடனே இங்கேருந்து எத்தனை 10 பேர்த்த கூட்டிகிட்டு போயாச்சு. பேசிய வர்றவங்களுக்கெல்லாம் எத்தனையோ 1000 கிடக்குறாராம்மா. இது என்ன இது சபை? போயாச்சு, பிள்ளை ஏமாந்துருச்சு. போய் அங்கே இங்கேருந்து போன பிறகு போய் 3 லட்ச ரூபா நகையெல்லாம் வச்சு அட்வான்ஸ் கொடுத்து டபுள் பெட்ரூம் எல்லாம் போகியத்துக்கு வாங்கிட்டு சர்ச்சுக்குள்ளே போகுது. இந்த ஆள் சொன்ன அந்த பையனுக்கு 6 மாதம் ஆச்சான் கல்யாணம் ஆகி. முடிஞ்சுதான் லைஃபு. இப்போ இங்கேயும் வர முடியாமல் அவர்கிட்டையும் போகாமல் வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. இதான் இன்னைக்கு நடக்குது சபையின் கூத்து. இது குறை சொல்கிற ஆவி அல்ல, ஏக்கத்தின் ஆவி.
குறைனா நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனா இது ஏக்கம் யாருக்குள்ள நடந்தது? வேற யாருக்கையோ, நமக்குள்ள, நம்ம சகோதரருக்குள்ள நடந்த விஷயம். இன்னைக்கு பிரசங்கம் பயப்படுறாங்க. நீ போயிடுவே, நீ போயிடுவே, நீ இப்ப தந்திரம் கையாளுட்டு இருக்கான். உங்க சபையில யாருக்கா கல்யாணமாக என்பாங்க, எங்க பையன் ஒருத்தர் இருக்கான், வரீங்களா? கேவலமான ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டோங்கிறது தான் என்னுடைய வேதனையான பிரசங்கம். இதை எப்படி சரி பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க? ஏன்னா யாருக்குமே தலை இல்லையே. இப்போ ஒரு ஆர்சியில் எடுத்தீங்கன்னா பிஷப்பு, சிஎஸ்ஐயில் எடுத்துட்டா பிஷப்பு, நம்மள எடுத்துட்டா யாரை சொல்லுவீங்க? ஒரு ஆளு கூட இல்லையே. ஏன்னா யாருமே எந்திரிக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஒரு தவளை கதை படித்தேன். எல்லா நாட்டிலேருந்து தவளைகளை கப்பலில் ஏற்றிட்டாங்க. எல்லா கூடையில் இருக்கிற தவளையெல்லாம் தப்பி குதிச்சு குதிச்சு ஓடுது. ஒரு கூடையில் குதிக்கவே இல்லை, சைலண்டாக. ஒருத்தர் சொன்னா, நம்ம என்ன நல்ல தவளைகள் பாருங்க. அப்படி இல்லைங்க, ஒன்று ஏறிச்சு, பின்னாடி இருந்து ஒன்று இழுத்து போட்டுச்சான். ஏறிச்சுன்னா இன்னொன்று இழுத்து போட்டுச்சான். எங்கிருந்து பிடிச்ச கூட நானாமா? இந்தியாவில். பெரிய வேலை செஞ்சிருச்சு, செய்ததுனால ஏற்பட்டது. அப்போதான் ஆலோசனார், எரேமியா இந்த பாட்டில் தாண்டா இருந்தான். அவனை அந்த 4 பேர் இது பண்ணான். ஆனாலும் ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு விசுவசிக்கிறேன், உங்கள் சபையிலும் சரி எங்கள் சபையிலும் கர்த்தர் நல்ல மனிதர்களை அனுப்புவார், எழுப்பதில் உள்ள மனிதனை அனுப்புவார். என்ன டைம் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எரேமியா 38 வாங்கலாம். அதில் எத்தியோப்பியான்னு ஒருத்தன் வருவாங்க. இவ்வளவு பிரச்சனையில எரேமியாவை என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? கொண்டு போய் அந்த கிணத்துல போட்டாங்க. இப்போ சாகர கடுவாயில நிற்கிறான். யார் என்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி அவன் கதறான். கதறுகிற நேரம் இங்கே சமாச்சாரம் நடக்குது. நான் எதுக்காக இந்த காதி சொன்னேன்? எந்த பாஸ்டரையும் குறை சொல்லவில்லை, நடந்த உண்மையை நான் பேசுகிறேன். நான் அதுக்கு ஒரு தைரியம் தேவை இப்போ. ஏன்னா பாஸ்டர் இவர் போனால் அவர் குறை சொல்லிடுவான்ருவாங்க. நான் அதுக்கு வரல. நாம் எல்லாம் ஜெபிக்கிற கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம உட்காந்துருக்குறோம். ஏதோ எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கிடைக்கட்டும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் பேசுங்கிற நிலையில் நம்ம இல்லை. நாம் எல்லாருமே தேசத்துக்காக ஜெபிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிச்சே ஆகணும். இந்த அதாவது ஒரு அவதூறான ஒரு காரியத்தை இன்னைக்கு பாஸ்டர் செஞ்சிட்டாங்க. 15 பேர் போயிருக்காங்க எங்கிட்ட இருந்து. காரணம் தேடி பார்த்தோமே. இப்ப அந்த பொண்ணு எங்கள்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்படுது. வள்ளிய இது யார் செய்த குற்றம்? வந்தவங்களுக்குலாம் 5000 தரேனாராமா, ஒரு ஆளுக்கு 5000. என்ன இது சபையா? என்ன இது? வேதனையில தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய நிலைமை, நான் எதை பத்தியும் கவலைப்படுறேன். 15 வந்துருச்சேன்னு சந்தோஷமும் இல்லை, 15 போயிடுச்சு துக்கமும். ஏன்னா எனக்கு எவ்வளவு வரணும். அதாவது நீங்க இந்த குரான் புக்கு நான் படிச்சிருக்கேன். குரான்ல அவங்க அல்லாஹ் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அரிசியிலும் அவன் பேர் இருக்கான். ஒவ்வொரு அரிசியிலும் உங்க பேர் இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு போக ஒருத்தனால முடியாது. நமக்குன்னு வச்ச ஆத்மா இருக்குது. முதல்ல நம்ம ஆத்மாவை கரெக்டா பார்த்துக்கோ. இந்த ஆத்மா சரியில்லையே, வர்ற ஆத்மாக்கு நம்ம வேதனைப்பட்டு இருக்கிறோம், ஜெபிக்க கட்டாயப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எனது முழுவதும் நான் வசனத்தை நம்பிதான் இருக்கேன். கர்த்தர் அனுப்பினார். இப்படிலாம் பார்க்க மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன். வந்தா சந்தோஷம், வரலன்னா துக்கம் இல்லை, அதோட முடிஞ்சு போகுது. ஆனாலும் கர்த்தர் அனுப்புகிறார். இன்னைக்கு உதவி செய்வார், கட்டாயம் செய்வார். ஒரு மனிதனை கொண்டு செய்வார். எரேமியாவை கிணத்துக்குள்ள போட்டாங்க. வேதனையில துக்கத்தில் அவன் ஜபம் செய்தான். அந்த ஜபம் என்ன நடந்தது தெரியுங்களா? எங்கேயோ இருந்து ஜபம் பண்றான். ஆளை குழிக்குள்ள இருந்து சத்தமே வெளியே வர முடியாத இடத்துல எரேமியா ஜபம் பண்ணிட்டான். சார், அங்க ராஜா அரண்மனையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஒரு இஸ்ரவேலை கொண்டு அல்ல, ஒரு யூதாவை கொண்டு அல்ல, யூத மனிதனும் இல்லை, எங்கேயோ இருக்கிற ஒரு நீக்ரோ, ஒரு எத்தியோப்பியனை கொண்டு. அந்த வசனம் எங்க வருதுன்னு பாருங்க. போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய எபத்மேலே என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யாமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அங்க போகவே முடியாது சார். ராஜா முன்னாடி மனைவியா போக முடியாது. மனைவி நான் வந்து அவர்கிட்ட பேச போறேன்னு கொஞ்சம் சொல்லுன்னு ஒரு ஆளை அனுப்பணும். அப்பேற்பட்ட ராஜா, அந்த ராஜா கிட்ட போய் ஒரு பர்மிஷன் கேட்கறது சாதாரணம் இல்லை.
அங்க 4 பேர் கொண்ட டீம் வாங்கி இவனை தூக்கி கணத்துக்குள்ள போட்டு முடிஞ்சாண்டா இவன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற இடத்துல சட்டத்தை மாத்துறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு யூத மனிதன் செய்யல, ஒரு இஸ்ரவேலன் செய்யல, ஒரு எத்தியோப்பியன், ஒரு நீகுரோக்காரன், கருப்பன், எங்கேயோ இருக்கிறவன், அவன் இருதயத்தை கர்த்தர் திறந்து விட்டார். அங்கிருந்து வந்து ராஜா கிட்ட பேச வரான். அவன் கேட்கிறான் பாருங்க அந்த வசனம் இங்க. ராஜாவோ பென்யமீன் வாசலில் உட்கார்ந்து இருந்தான். 8. அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரண்மனையில் இருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாய் இருக்கிறது. பேச ஒரு மனிதன் அனுப்பா. கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஒரு மனிதனை கட்டாயம் அனுப்புவார். நீங்க எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். போயிடுச்சுன்னு கவலைப்படாத, வந்துருச்சுன்னு சந்தோஷப்படாத. உன்னுடைய ஊழியம் தைரியமான ஊழியமா இருக்கணும், பயப்படாத ஒரு ஊழியமா இருக்கணும். அங்கே யாரைவாது எழுப்புவார். அந்த மனிதன் எங்கிருந்து வரான்னு தெரியாது. அவர் இன்னொரு வசனத்துல சொல்லுவாரு, கிழக்கே இருந்து ஒரு பட்சி விளக்காய் பேச வருண்டாங்கிறாரு. உங்களுக்காக எப்ப தெரியுங்களா? நாம தைரியமாய் கர்த்தருடைய வசனங்களை பேசும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்ப இந்த எத்தியோப்பியன் பாருங்க, இவன் என்னதான் அப்படி ஒரு நல்ல மனுஷன் தெரியல. அவனுக்காக பேசிட்டு இங்கிருந்து ஓடுறான் பாருங்க. அதை விட இன்னொன்னு சொல்லுவான் பாருங்க, அவன் செய்வான் பாருங்க. எல்லாம் தகாத செயல்களை குறிக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே. சார், நீங்க ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், ஆத்துமாக்கு ஏங்கி நிற்கிறீங்களா? கவலைப்படாத, கர்த்தருக்காய் நீங்கள் பேசுங்க, தைரியமாய் பேசுங்க, பயப்படாம பேசுங்க. ஆத்துமாவை குறிச்சு பேசாதீங்க, ஆத்துமாவை எதிர்பார்த்து பேசாதீங்க, ஆத்துமா வரலையேன்னு பேசாதீங்க. நீங்க பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் ஒரு முறை ஜெபிச்சேன். நீ ஏன்டா வருத்தப்படுற அப்படின்னாரு. ஏன் ஆண்டவரே அப்படின்னா, 1000 பேர் கூடுன சபையில் ஒரு காணிக்க வருமே, 100 பேர் கொண்ட சபையில் உனக்கு தரணா இல்லையா? இப்போ நீ ஏன் அழுதுட்டு இருக்க? உனக்கு தேவைகள் என்ன? ஆத்துமா நம்ம அழுக ஆத்துமா தான் நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? விக்கிரகமாக மாறிடுச்சு. தேவனுக்கு மிஞ்சிற அன்பு நீங்கள் எதை மேலே வச்சாலும் அது விக்கிரகம்னா என்ன? அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் நமக்கு விரோதமா. சார், பணத்து மேலே ஆசை சார். தேவனுக்கு மிஞ்சின அன்பு பணம் விக்கிரகம். நிறைய பேர் சொல்லுவேன், என் மனைவி தான் எனக்கு தெய்வம்பா. மனைவி விக்கிரகம். கணவன் தான் எனக்கு கண்கொண்ட தெய்வம், அது விக்கிரகம். தேவனுடைய அன்பை எதனையும் அவருக்கு மிஞ்சி கொண்டு போய் ஒருத்தன் மேலே வைக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம சபைகளில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆத்துமா மேலே கொண்டு போய் நம்மளுடைய வாஞ்சையும் எதிர்பார்ப்பையும் எல்லாம் தூக்கி அங்கே தலை மேலே வச்சதுனால அது விக்கிரகமாக மாறிட்டு நம்மளை கேட்குது, நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்குது. இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு மெசேஜ் எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஐயோ, இதை பேசினா சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கே ஒரு 60 பேர் 700 பேர் கூடியிருக்காங்க. நமக்கு எல்லா பிரச்சனைகள்னு எடுத்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போடலாம். இந்த லிஸ்ட்டில் கட்டாயம் இந்த 100 பேர்த்துக்குள்ள ஒரு 10-20 பேராது இருப்பாங்களா மாட்டாங்களா? அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு தான் பேசுனீங்கிறான். பிரச்சனை எங்கே வந்துச்சு பாருங்க. இல்லை எனக்கு தெரியும் பாஸ்டர், விடுங்க பாஸ்டர். என்னையா, நான் பிரசங்கத்தை பண்ணையா? இல்லை பாஸ்டர் விடுங்க, பரவாயில்ல. ஆனால் இன்னொரு தடவை வந்துச்சுன்னா நான் வரமாட்டேன் சர்ச்சுக்கு. முழு தைரியமாய் பிரசங்கம் பண்ணணும், பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அந்த எத்தியோப்பியன் பாருங்க, ராஜா சொல்றாரு, அப்படியாடா, இதே அவனை கொன்னுடலான்னு சொன்ன ராஜா எத்தியோப்பியன் சொல்றான், நீ சொல்றது ஆமா, சத்ருவானில் சாப்பாடு இல்லாமல் ஊருக்குள்ளேயே பஞ்சமாக இருக்குது இல்லை, பஞ்சத்தை தானே அவன் பேச வந்தான், அவன் வணங்குகிற தெய்வம் தானே சொல்லுச்சுன்னா, நீ அப்படியே சொல்கிற, ஒன்று செய், நீ 30 பேர்த்த கூட்டிகிட்டு போடாங்கண்ணா. 4 பேர்த்துக்கு அனுமதி கொடுத்த தேவன் 30 பேர்த்துக்கு அந்த ராஜா அனுமதி தானா? சார், உங்களுக்கு நமக்கு அப்படி தான் நடக்க போகுது. அல்லேலூயா. தொற்றுவான சபைகளை எத்தனை நாள் தான் இந்த ஆட்டங்களும்? சார், அரசாங்கத்தையும் ஆட்டி வைக்கிற தேவன் இந்த அனுமதியை கொடுத்துருக்காருன்னா நம்மளை சேதப்படுத்தாத அனுமதி ஒன்று இருக்குது. நாம தான் சில பேர் இன்னும் சில காரியங்களில் தவறு பண்ணிட்டுமா இருக்கலாம். அதில் உட்காந்துக்கிட்டு நம்ம அவன் இடிக்கிறான் இவன் இடிக்கிறான் நினச்சி பாருங்களேன். அப்போ நாம் அறிவில்லாமலாம் ஒன்றும் இல்லையே, நம்மளாம் நல்ல ஆண்டவருடைய அறிவு பெற்றவர்கள் தானே. நம்ம வைக்கக்கூடிய இடத்த கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எனக்கு ஆண்டவர் இருக்கார் சார். சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிங்கம் அப்போ தான் சிங்கம் சாப்பிட்டுருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பம் போட்டு நல்லல படுத்துட்டு இருக்கு. இங்கே ஒருத்தன்
பைபிளை கையில் வச்சுட்டு சிங்கத்துக்கு தானியலை காப்பாற்றின்றவன் என்னையும் காப்பாற்றி ஏறி குடிச்சுனா அது செல்லமாக ஒரு அரை அஞ்சு தொட கிழிஞ்சு போச்சு. ஒரு 50 தான் அடிச்சுது, அது கொல்லெல்லாம் அடிக்கல, சும்மா அப்படின்னு பாருங்க தொட 2ஆ கிழிஞ்சிருச்சு. அப்புறம் உட்காந்துட்டு கத்துறான். அப்புறம் இவனுங்க வெளியே இருந்து எல்லாம் பையன் ஊசி போட்டு எல்லாம் தூட்டு பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்து, என்னடா இப்படி போய் குடிச்சிட்ட, இல்லை தானியாலை காப்பாற்றின தேவன் என்னையும் காப்பாற்றுவான், இப்படியா காப்பாற்றுவார் சார்? ஒரு சந்தர்ப்பம் இல்லாத சூழ்நிலையில் ஒருத்தன் சிக்கிட்டானா காப்பாற்றுவார். பாம்பேயில் தெரியுமில்ல உங்களுக்கு இப்போ நடந்தது, இந்த என்ன ஸ்பைடர்மேன் ஒரு படம், இந்த கார்ட்டூன் படம் குழந்தைகளுக்கு வந்துச்சு இல்லைங்களா? ஒரு குழந்தை போய் மேலே ஏறி நின்றுடுச்சு. அந்த கார்ட்டூனில் அவன் சொல்கிறானாமா, இயேசு அங்கே இதாக சொல்கிறான் பாருங்க என்னென்னு, அவர் தூதர்களை கொண்டு காத்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு காமெடியாக ஒரு போட்டான். இதை ஒரு கிறிஸ்டின் பையன் படிச்சுட்டான். அவன் அதே மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரியே போட்டு மேலே போயிட்டு தூதர்களை காலம் ஏறி குதிச்சிட்டான் நேரம். அப்புறம் எல்லாம் காலும் கை கட்டி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்கிறான். இதெல்லாம் முட்டாள்தனங்கள். இப்படியெல்லாம் நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லி போட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? வேகமாக ராஜாவுடைய கொலுமண்டை கீழே போகிறான், இந்த அண்டர் கிரவுண்டில் போகிறான். எதுக்கெல்லாம் ஓடுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் அங்கே இருக்கிற துணிகளெல்லாம் எடுக்கிறான். ஏன் துணிகளை எடுக்கிறான்? அங்கே கொண்டு போயிட்டு இவங்கிட்ட ஒரு கயிறை கீழே போட்டுட்டு எரேமியா கிட்ட இந்த துணியை போட்டு, எரேமியா நீ ஒன்று பண்ணு, அக்குள்குள் வைத்துக்கொள், இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க. அவன் இருக்கிற இடத்திலே பட்டியா சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். 10. அப்பொழுது ராஜா படிங்க 11. அப்பொழுது அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரண்மனை பொக்கிஷசாலையின் கீழிருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்துக்கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டைக்கு துறவிலே இறக்கிவிட்டு எபத்மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம் புடவைகளையும் கந்தைகளையும் உம்முடைய அக்குள்களில் அக்குள்குள் வச்சுக்கோங்கிறான். இங்க வச்சுக்கோ, நான் கயிறை இறக்குவேன், அந்த கயிறு உன் சதையை கிழிச்சிடக்கூடாது, அதனால நீ அக்குள்குள்ள வச்சு அந்த கயிறை கட்டிக்கோங்கிறான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் சேதப்படுத்த விட மாட்டார். ஏன்னா நீ என் ஊழியக்காரன்டா, ஒரு கிழிச்சல் கூட உன் உடம்புல வந்துடக்கூடாது. உங்களை ஒன்றுமே சேதப்படுத்தாது. எரேமியா பயப்படாமல் தைரியமாய் பிரசங்கம் பண்ணின ஒரு ஊழியக்காரன். அவனை அழிக்க நினைத்தார்கள். கர்த்தர் ஒரு மனிதனை கொண்டு அவனை காப்பாற்றுறார். அக்குளுக்குள்ள வச்சுக்கப்பா, உன்னை கயிறை கட்டி நான் இறக்குவேன், நீ பத்திரமா இருக்கணும். ஏன்னா உன் தேவன் உன் மேலே ஒரு சிறு காயப்பட்டா கூட அவருக்கு தாங்காது, அதை நான் அறிந்தவன் வான்னு சொல்லி தூக்குறான் பாருங்க. துணியை போட்டு உங்களை என்னை விட்டுருவாரா சார்? இது எரேமியாவுக்கு நடந்தது மட்டுமல்ல, இது யோசேப்புக்கு நடந்தது. யோசேப்புக்கு நடந்தது மட்டுமல்ல, தாவீதுக்கு நடந்தது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்தது. இப்போ எரேமியாவுக்கும் தூக்கி விடுறார். நாளைக்கு உங்களையும் என்னையும் தான் தூக்குவார். நாம் எதை குறித்து கலங்க வேண்டாம். ஒன்று வசனத்தை பிடிச்சிக்குங்க, பைபிளை பிடிச்சிக்குங்க. ஜெபங்கிற பேரில் 1 மணி நேரம் வேண்டாம், ஜெபம் ஒரு 5 நிமிஷம் போதும். 55 நிமிடங்கள் நீங்கள் வேத வாசிப்பில் உட்கார்ந்து பாருங்கள். உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்கா. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை புதுசாக நான் ஒன்று சொல்லல, எல்லாருக்கும் அறிந்த விஷயந்தான். ஆனாலும் இதை நினைவூட்டும்படியாக என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தெரியாத விஷயம் இல்லை, மறந்த விஷயங்கள் இருக்கலாம். எதுக்காக இந்த கூட்டங்கள்? பொதுவாக நான் சொல்லுவேன், எந்த ஒரு செமினாரும் ஊழியக்காரன் ஆகட்டும், பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், அல்லது வேறு என்ன சொல்லலாம், டாக்டர் ஆகட்டும், எல்லாருமே பாருங்கள், நான் டாக்டர் ஆகிட்டேன்னு உட்காந்துருக்கூடாது, நான் ஊழியக்காரன் ஆகிட்டேன்னு உட்காந்துருக்கூடாது, நான் பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன்னு உட்காந்துருக்கூடாது. என்னவானாலும் சரி, இந்த செமினார்னு ஒன்று வரும் தெரியுங்களா? இந்த செமினாரை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. செமினாரில் பல ஆலோசனைக்காரர்கள் பேசுவாங்க, புது புது நுணுக்கங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நினச்சிட்டு இருப்போம் நம்ம நீங்கள் பொதுவாக சொல்கிறேன், எல்லாருக்கும் என்ன நினைப்பு இருக்குது தெரியுமா? நான் 50% வருஷமான பணம் எனக்கு தெரியாதுன்னு உட்காந்துருப்பான். ஆனால் ஒரு புது கருத்து எங்கேருந்து வந்துடும். ஒரு சபைக்குள்ள 3 மணி நேரம், ஒரு சபை 3 மணி நேரம் நடக்குது. அந்த 3 மணி நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்தில் அபிஷேகம் இறங்கும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 2 நிமிஷம் எங்கே இருக்குது? இந்த 3 மணி நேரத்துக்குள்ள அந்த 2 நிமிஷம் எங்கே இருக்குது தெரியாது. அந்த 3 மணி நேரம் உட்கார்ந்ததானே இந்த 2 நிமிஷம் அபிஷேகமே இறங்குது. நீங்கள் எத்தனை செய்தாலும் ஒரு செமினாரில் தான் புது கருத்தே உங்களுக்கு வரும்.
அப்போ இன்னைக்கு இந்த மீட்டிங்கு, செமினார்கள் இதெல்லாம் வந்து ஊழியக்காரங்க அட்டன் பண்ணுறதில்ல. அதான் பிரச்சனைங்க. செமினாரா அவர் கிடக்கிறார், அவர் ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன். இப்படியே நம்ம காலத்தை விரயமாக்கிட்டோம். செமினார்களை ஊழியக்காரர்கள் அட்டன் பண்ணணும், பெரிய பெரிய ஆட்கள் நடத்தணும். ஏன்னா அது பெரிய செலவாகும். இது இன்னைக்கு நம்ம யாரை கேட்கறதுனே தெரிய தடி எடுத்தவங்களாம் நம்ம தண்டக்காக இருக்கோம். நான் எனக்கு ஒரு 50 பேர் கிடச்சா நான் தலைவர், நான் அசிஸ்டண்ட்டு, செக்ரட்டரி, அவ்வளோதான். எனக்கு 2 பாட்டு பாட செஞ்சால் நான் அபிஷேகத்தில் நான் 2 பாட்டு பாடிடுவேன். அதுதானே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் செமினார்களை நடத்தி அதில் கலந்து கொண்டு ஊழியக்காரர்கள் புது புது விஷயங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு போகும்போது தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். ஹல்லேலூயா. அதே தான் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ பயப்படாது. எல்லாத்தையும் விட்டு போட்டு அவன் வந்தான் இல்லையா, அவன் வந்துட்டு தான் குழந்தையோட ஈசாக்கோடு அவன் விளையாண்டுட்டு இருக்கான் பாருங்க. விளையாடுறத பார்த்தானே கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒன்று பண்ணுறியா, உன் பையனை எனக்கு காணிக்கையாக கொடுக்கணும், பலியிட்டு வந்துருங்கிறான். வந்துடணுன்னே என்னடா ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னா அவன் பயப்படலையே. அவன் நேராக போனானே, அவன் மட்டும் அவன் மனைவிக்கிட்டையும் சரியாக சொல்லலை. அவன் மனைவிக்கு தகவலை கொடுக்கல. அவன் இப்படி நான் பையனை பலியிட போகிறேன்னு. அடுத்தது கொண்டு போனான்னா பாதியிலேயே வேலைக்காரங்களை நிறுத்திட்டு போனான், அவன் பலி கொடுத்தான். நிறைய பேர் யோசிச்சு பார்க்கணும், ஏன் இந்த வேலைக்காரனை இங்கே நிறுத்தினா? ஹெல்ப்புக்கு வேணுமில்ல, விறகடுக்கு கொடுக்காதலாம். ஆனால் நிறுத்திட்டான். அவனுக்கு என்ன தெரியுங்களா தெரியும், நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமமாக இருக்கிறேன். வேலைக்காரன் என் கூட வந்தானா பையனை அவுத்துட்டு ஓடிடுறா மக்கா அப்படின்ட்டுருவான். அவனுக்கு என்ன தெரியும்? அவன் என்ன செய்வான்? மகனே ஓடிடு, உங்கள் அப்பன் கிழவன் கொண்டு போடுவான், ஓடுறான்பான். முடிஞ்சதுன்னா இவனே கிழவனை கொண்டு போடுவான். ஏண்டா நீ இப்படி இல்லாமல் பையனை வெட்டுவேன்னு சொல்லி போட்டு அதுக்கும் இடம் கொடுக்காம கர்த்தருக்கே முதல் இடம் கொடுத்தான். அதான் ஆபிரகாமை சொன்னார், நீ பயப்பட. அந்த இடத்துல அவர் சொன்னது தானே முக்கியம். அவர் சொல்றாரு இல்லையா, நீ எனக்கு முன்பாக உத்தமன் என்று. அவர் சொல்ல அந்த வசனம் படிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல், சர்டிபிகேட் கொடுக்கிறாரு பாருங்க, ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது. அப்ப எதுக்காக இந்த சோதனை? எனக்கு பயப்படுறானா? அதான், வேற மோட்டிவே கிடையாது. எனக்கு பயப்படுறானா? அப்ப உங்ககிட்டையும் எங்கிட்டையும் கர்த்தர் என்ன பண்றாரு, எனக்காக பயந்து நீ செய்வியா? அதனாலதான் பயபக்தி. நாங்க முதல்ல பயம், அப்புறம் தான் பக்திய. ஆபிரகாம்கிட்ட எதிர்பார்த்தது நீ பயப்படுறியான்னு பார்த்தாரு. இதை இங்கே விவரமாக சொல்லல. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் நான் ரசித்து படிச்சு பாருங்க, தெரியும். ஆபிரகாமே ஓகினியாடா அருவாலை பொட்டுன்னு போட்டிருந்தா பாய் செத்து போயிருப்பான்லடான்னாரு. கையை தவறி நீ போட்டிருந்தா பையன் 2 துண்டு ஆயிருப்பானா? என்ன நீ இப்படி அக்கிரமம் பண்ணிட்டேன்னு அவன் சொல்கிறான், நான் ஓங்கினதும் உண்மை, அப்படியே நான் போட்டிருந்தா பையன் 2ஆவது துண்டா போகிறதும் உண்மை. ஆனாலும் மீண்டும் எழுப்ப அவரு, அந்த தைரியம் தான் அவனுடைய பிரசங்கம். அவர் மீண்டும் அவனை எழுப்ப வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னான் பாருங்க. அங்கதாங்க அந்த தைரியம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்கிறோங்கிறது தான் கேள்விக்குறி. என்னை உள்பட்டு தான் உங்களையும் சேர்த்துக்கிறேன், நான் உங்கள் கூட என்னையும் சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாருமே தான் நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ ஆலோசனை. இன்னைக்கு ஜனங்கள் மத்தியில் ஆத்துமான்னு என்னன்னு தெரியல, ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அலையிறாங்க. ஆத்மாவை திருடுறது, ஆத்மா கொள்ளை கொண்டு. சார், இயேசுவை அறியாத ஜனங்கள் வெளியே நிறையா இருக்குது சார். ஒரு பாஸ்டர் எனக்கே தெரியும், அவர் தான் கூட்டிட்டு போயிட்டாருன்னு. நான் சொன்னேன், இயேசு அறியாத ஜனங்கள் நிறையா இருக்காங்க, கொஞ்சம் அங்கே போய் நோண்டியா. சபைக்குள்ளே குழி நோண்டுற, இன்னைக்கு சபைக்குள்ளே தான் குழி நோண்டுறீங்க நான் நிறையா பேர். உண்டா இல்லையா? நான் போய் பேசுறேன். அந்த சபையில் எத்தனை பேர் அங்கே நோண்டுறது? அங்கே யார் சொல்லி இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது. அவங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆமாம், பை மாதிரி 2 பேர்த்த அனுப்புவாங்க சார். அனுப்பிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 5 பேர்த்த கூட்டிகிட்டு போவாங்க. எதுக்கு? இன்னும் சத்தியத்தை சொல்கிறவனுக்கு ஆத்மாங்கிற ஒரு பெரிய இயக்கத்தோடு செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆத்மா எப்படி வரும்? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகமும் வழிநடத்தலும் இல்லாமல் எந்த ஆத்மாவை கொண்டு வர முடியும்? சரி, இன்னொன்று தெரிஞ்சுங்க, எனக்கு ஆண்டவர் முதலே ஒரு ஊழியம் கொடுத்துரு. அதனால தான் நான் ஆத்மாவை பற்றி கவலைப்படுறதில்லை. காரணம் என்னென்னா, எனக்கு கொடுத்தது யோவான் ஸ்நானன் ஊழியம். வனாந்திரத்தில் ஒரு சத்தம் கேட்டதென்று ஜனங்கள் நகரத்திலிருந்து ஓடோடி போனாங்க. இது போதும் எனக்கு.
10,000 பேச்சு நான் யாரை கவனிக்க போகிறேன், 20,000 பேச்சு நான் யாரை கவனிக்க போகிறேன், வெளியே வேணால் பேசிக்கலாம், அங்கே எவ்வளோ தெரியுங்களா, அங்கே எவ்வளோ தெரியுங்களான்னு. நமக்கு யோவான் ஸ்நானன் ஊழியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் விளம்பரமே இதுவரைக்கும் கொடுத்ததில்லை, விளம்பரங்கிறதே இல்லை. இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் இந்த கேலண்டர்னு ஒன்று போட்டு அது சபை மக்களுக்கா. எந்த ஆத்மாவுக்கும் எங்களுக்கு குறைச்சல் இல்லை. எத்தனை பேர் போனாங்களோ டபுள் மடங்கு உள்ளே வராங்க. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டியது நல்ல வெளிப்பாட்டின் ஊழியம், நல்ல தீர்க்க தரிசனத்தின் ஊழியம். ஒரு சமய ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு காத்திருந்தால் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள், இப்போ இருந்து பைபிளை படிங்க. ஒரு 20 தடவை படிங்க, 25 தடவை படிங்க. உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி உங்கள் ஊழியத்தை நீ கையில் எடுக்கும் பொழுது பைபிள் வெளியே இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவி வெளியே இருந்து தான் நடத்தினார். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்தினார், அதான உண்மை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்தோன்னே அவர் உள்ளிருந்து வழி நடத்துகிறார். இப்போ அவர் எங்கே வந்துட்டாருங்க? வெளியே இருந்தது முடிஞ்சு போச்சு. வேத வசனமும் நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், வெளியே நிற்க வேண்டாம், உள்ளத்து ஃபுல்லாக உள்ளே விட்டுங்க. இருதயமாகிய பலகைகளை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. வாயை திறந்த கொப்பளிச்சுட்டு வரணும். அதனால தான் காணா ஒரு கல்யாணத்தை சொன்னால் கழுத்தளவு நிரப்பிக்கொள்ளுங்க. கழுத்தளவு சாடிகளை எது வரைக்கும் நிரப்பணும்? கழுத்தளவு நிரப்போம். அவர்கள் நிறைய நிரப்பினார்களாம். ஆனால் சுவையில்லாத அந்த தண்ணி, நிறமில்லாத அந்த தண்ணி, மனமில்லாத ஒரு தண்ணி பனிவிடைக்காரன் எடுத்து விளம்பின போதோ அவங்க சொன்னாங்கல்ல, இதுவரை நீ எங்கே வச்சிருந்த? ஊற்றுனது தண்ணி. இன்னைக்கு நீங்கள் வேத வசனத்தை படிக்கும் பொழுது சாதாரண தண்ணியாட்ட தான் இருக்கும். ஆனால் மேடையில் எந்திரிச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் மதுரம் இருக்கும், அதில் சுவை இருக்கும், அதில் நிறம் இருக்கும். உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றுங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுவார். நம்ம எப்படி பழகிட்டோம், இப்படி தான் என்னுடைய ஊழியன் பழகிட்டோம். ஆனால் நமக்கு பின்னாடி வர நம்ம சந்ததிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த சந்ததிகளையும் நம்ம பழக்கத்தில் விட வேண்டாம். ஏன்னா நம்ம நிறையா போராட்டத்தில் குடும்பத்தை நடத்துகிறதா, ஊழியத்தை நடத்துகிறதா, பிள்ளைகள் கல்யாணத்தை பார்க்குறதா, படிப்பை பார்க்குறதான்னு போராட்டத்தை என்னவோ பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களே. அல்லது யாருக்கோ பணிஞ்சு போனோம், கெணிஞ்சு போனோம், கெஞ்சினோம், என்னென்னமோ நடந்துருச்சு. உங்கள் வாழ்க்கையில் சொல்லவில்லை, பொதுவாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்கிட்ட ஒரு குடும்பம் வந்தாங்க. அவங்கக்கிட்ட, ஏம்மா நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? நல்ல வசதியாக இருக்காங்க, கிறிஸ்தவர்கள், ரைட்டு, ஓகே. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அந்த சபையில். அந்த சபையில் ஏன் இங்கே வந்தீங்க? சபை தானே இது அப்படின்னு. பாஸ்டருக்கு எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு, அவர் கிறிஸ்மஸ்க்கு கொடுத்த வசூல் பண்ண காசு வாங்கி வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாருண்ணா. இது என்ன துக்கமாம்மா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு இதாம்மா பொழப்ப, அவர் வாங்கிருக்கக்கூடாது, நீ தான் வாங்கி கொடுத்துருக்கணும். அவர் இப்போ நம்மளை எடுத்துட்டிங்கன்னா ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் என்ஜினியர், ஆக்சுவலி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணோம். நான் 5-6 பிஸ்னஸ் பண்ணவேன். எல்லாம் முடிச்சு கடைசியில் சொன்னார், படகெல்லாம் எடுத்து வச்சுட்டு வலையெல்லாம் சுருட்டி வச்சுட்டு வாடினார். வந்துட்டேன். எல்லா படகை வச்சுட்டு வலையை வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் அவர் 3 வருஷம் காலேஜை முடிச்சு போட்டு அதுதான் என் பழப்புன்னு உனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன் ஆத்மாக்களுக்கு முடியாதான்னு கேட்டேன் நான். இதுக்காக நீ வந்துட்டியா? நீயே கொடுத்து வாங்கி வச்சுருக்கணும் இல்லையா அப்படின்னு. ஆண்டவர் உனக்கு அதில் 10 மடங்கு திருப்பி தந்துருப்பார்ல அப்படின்னு. இல்லைங்க, கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டம்லாம். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எப்போ போகிறீங்கன்னு தான் கேட்டேன். 3 மாதம் டைம் கொடுங்க. நாங்கள் அதையே 3 மாதம் கொஞ்சம் மனசு சரியாகட்டும். எங்கள் வீட்டுக்காரங்க பண்ண, சரி 3 மாதம் டைம் தரேன், தசம்பாக அங்கே போட்டுட்டு இங்கே வரணுன்னே. தசம்பாக இங்கே போடக்கூடாதுன்ட்டேன். காணிக்க போட்டுக்கோ, தசம்பாக இங்கே போடக்கூடாது, உங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்து அங்கே போட்டுக்கோன்னே. ஏன்னா நீ விருந்தாளிட்ட நான் காசு வாங்கக்கூடாது. அந்த அம்மா பார்த்துச்சு. 1 மாதம் முதல் தசம்பான்னு கொண்டு வந்துச்சு. ஜெபம் பண்ணுங்க. நான் எப்போவுமே ஜெபம் பண்ணுவேன், அவங்க காணிக்கப்பட்டியில் மக்கள் போடுவாங்க. நான் ஜெபம் பண்ண கொண்டு வந்துச்சு. நான் சொன்னேன் இது அப்படின்னு, தசம்பாங்க அப்படின்னுச்சு. சாரி, ஜெபம் பண்ணுறேன், அந்த பெட்டியில் போட்டுருந்தேன். எத்தனை ஊழியக்காரர் நம்ம இருக்கிறோம். இதை தான் தைரியங்கிறார். நான் அவங்கள நம்பி நான் வாழலை, அவங்கள நம்பி வாழலை. என்னை அழைத்த தேவனை குறித்து தான். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். அவர் ஒரு நாளும் சொடைஞ்சு போக மாட்டார். என்னை மறப்பதும் இல்லை, மறந்து போயிடவும் மாட்டார். ஐயோ சாரி தம்பிற அப்படிங்கவும் மாட்டார். நீங்கள் இந்த உத்தமத்திலையும் இந்த உண்மையிலும் இருந்தாலே உங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படுங்கிறது என்னுடைய சத்தியமான ஒரு உண்மை. என்னைக்கு எனக்கு ஆத்மா வந்தால் இவ்வளோ செலவா, இப்போ இவ்வளோ வந்துடும் காணிக்க, இவ்வளோ வந்துடும், இவ்வளோ
ஒருத்தர் வந்தாலும் உங்கள் தேவை அத்தனையும் பூர்த்தி செய்கிற காணிக்க உங்கள் பெட்டிக்குள்ளே கிடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்படியே எல்லாம் எழுந்து நின்று கர்த்தர் ஒரு சின்ன ஜெபம் செய்வா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியத்திற்கென்றும் ஆத்துமாக்களுக்கென்றும் ஆண்டவரே